உன்னை தேவன் எழுப்புகிறது எதற்கு தெரியுமா? நீ தேசத்திற்கு போய் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக. உன்னை தேவன் எழும்பு எழும்பு சீயோனே உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எழுந்திரு என்று இதே போல கூட்டத்திலே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்காக. நான் உன்னோடு பேசி நீ பேசு என்று ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினதே உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய இருதயத்தை யார் யோனாவே புரிந்து கொள்வார்கள்? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மனஸ்தாபத்தை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வியாகுலத்தை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை இந்த தேசத்தில் புரிந்து கொள்ளுகிற ஒரு வாலிபன் கூட இல்லையா? எல்லா வாலிபர்களும் தங்களுடைய சுயத்தை தான் தேடுவார்களா? உலக அன்பையும் உலக ஆஸ்தியையும் உலக காரியங்களையுமா தேடுகிற வாலிபர்கள் இருந்து கொண்டிருப்பார்களா? என்னை தேடுகிற, என்னுடைய அன்பை தேடுகிற, என்னுடைய அன்புக்குள் வருகிற ஒரு வாலிபனாவது இருக்க மாட்டார்களா? என் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே ஒரு மனஸ்தாபத்தோடு இந்த யோனா புஸ்தகத்தை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது மகா நகரம் தான். இந்த மகா நகரத்தை யோனாவே நீ சாதாரணமாய் பார்த்து விட்டாய். அது அழிந்துட்டு போறாங்க, அவங்க இறந்துட்டு போறாங்க என்று நீ சாதாரணமாய் இந்த பட்டணத்தை நீ பார்த்து விட்டாய். ஆனால் யோனாவே,